இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான எளிமையாக சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுவும் ஒரே ஒரு பொடியை வச்சு வீட்டு ஸ்டைலில் எப்படி சிக்கன் மஞ்சூரியன் செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது பொரியவும் வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கவும் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடையெல்லாம் போக நண்டி கிண்டிக்கலாம். கிண்டவும் குடமிளகா சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு குடமிளகா ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் மஞ்சூரியன் ஸ்டைலில் வரும். குடமிளகாவை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம போட போகிற பொடியில் உப்பு இருக்கும். அதனால் உப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்குவோம். வேறு எந்த பொடியுமே இல்லைங்க. நம்ம கடையில் விற்கிற சிக்கன் 65 அந்த பொடி தாங்க. உங்களுக்கு என்ன பிராண்டு பிடிச்சிருக்கோ அந்த பிராண்டு வாங்கிக்கோங்க. போடவும் நல்லா கிண்டிக்கோங்க. அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அது ஒரு கொதி வரட்டும். கொதி வரவும் மல்லிச்செடி சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வச்சுருக்கிற சிக்கனையும் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் வறுக்கிற பொடியில் உப்பு இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கறி வேகிறதுக்கு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும். கறி தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும். நல்லா தண்ணி வற்றிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு ஸ்டைலில் சிக்கன் மஞ்சூரியன் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்த்தோம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.